மக்கள் அதிகாரம் மீடியா சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி நடந்துட்டு வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேற்று நடந்த போட்டியில் 50 கிலோ எடைப்பிரிவில் 100 கிராம் எடை அதிகமாக இருக்குன்றதை காரணம் காட்டி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற வினேஷ் போகத்தை தகுதி நீக்கம் செஞ்சிருக்குது ஒலிம்பிக் கமிட்டி. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பாக 117 பேர் கலந்துருக்காங்க. அதாவது 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் வெறும் 117 பேர் தான் இந்த போட்டியில் கலந்துருக்காங்க. அதுதான் இந்தியாவோட நிலைமையே. கிரிக்கெட்டுக்கு தர முக்கியத்துவம் இந்தியாவில் வேறு எந்த விளையாட்டு போட்டிக்குமே தரது கிடையாதுங்க. ஆனால் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் இந்திய வீரர்கள் ஜொலிக்கிறாங்க. ஆனால் வெளியே தெரியாது கிடையாது. கபடி, ஹாக்கி, குத்துச்சண்டை, மல்யுத்தம் இப்படி பல்வேறு போட்டிகளில் இந்திய வீரர்கள் வாகை சூடினாலும் கூட இந்த அரசு அதை கண்டுக்கிறது கிடையாதுங்க. இளைஞர்கள் விளையாட்டு போட்டியில் கலந்துக்கலாம்னு நினச்சா கூட திறமையின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டது கிடையாது. அவர்கள் சில தகுதியை வச்சுருக்காங்க. அந்த தகுதியின் அடிப்படையில் தான் விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்கிறாங்க. இந்தியாவில் கடந்த காலங்களில் பெண்களோட நிலைமை நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, வெளியில் வந்தாவே குற்றன்ற பார்த்த காலம்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இந்த காலத்தில் பெண்கள் வெளியில் வந்து பல்வேறு துறைகளையும் சாதிச்சிருக்காங்க. விளையாட்டு போட்டியில் கூட சாதிச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த துறையில் பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவுகளும் இல்லை பாலியல் வக்கிரங்களும் சீண்டல்களும் தினம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தாங்க பெண்கள் இந்த விளையாட்டு போட்டியில் சாதிச்சுட்டு வராங்க. அது போல சாதித்த ஒரு நபர் தான் வினேஷ் போகத். வினேஷ் போகத் மல்யுத்த வீராங்கனை. பல போட்டிகளில் உலகளவில் கலந்துக்கிட்டு விருதுகளை வாங்கியிருக்கிறாரு, பதக்கங்களை வாங்கியிருக்காரு. ஆனால் கடந்த ஒரு ஆண்டாக இந்த பாசிச கும்பலுக்கு எதிராக போராடிட்டு வர்றாருங்க. அதாவது பாஜகவோட பாலியல் பொறுக்கி பிரிஜ்பூஷன் சரண் சிங் அப்படின்ற எம்பி மல்யுத்த வீராங்கனைகள்கிட்ட பாலியல் சீண்டல் ஏற்படுத்தினதாகவும் துன்புறுத்தினதாகவும் குற்றச்சாட்டை எழுப்பி அந்த வீராங்கனைகள் போராட்டத்தை நடத்தினாங்க. அதில் வினேஷ் போகத் மட்டும் கிடையாதுங்க, கூட பஜ்ரங் புனியா, சாக்சி மாலிக், இது இல்லாமல் பல வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த போராட்டத்தில். ஆனால் அவன் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. காரணம், அவன் ஒரு பாஜகக்காரன். இது உலகளவில் செய்தியாக வந்து இந்தியா மீது மற்ற நாடுகள்லாம் காரி துப்புற நிலைமைக்கு போணுச்சு. இந்த வீராங்கனைகளோட உறுதியான போராட்டத்தோட விளைவாக அவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு, குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டுச்சு. டெல்லியில் இருக்கக்கூடிய ரூஸ் அவனிய நீதிமன்றம் அவனுக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இருக்கிறதா சொல்லிச்சு. இதையெல்லாம் தாண்டி தாங்க ஒலிம்பிக்கில் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு வினேஷ் போகத். கடந்த ஏப்ரல் மாதம் எக்ஸ் பதிவில் ஒரு பதிவு போட்டிருந்தார் வினேஷ் போகத். அந்த பதிவில் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளாமல் தடுக்கிறதுக்கான வேலையை பிரிஜ்பூஷன் சரண் சிங் செய்கிறதா அந்த பதிவை போட்டிருந்தார். இன்னைக்கு அது கிட்டத்தட்ட நிஜமாக இருக்குதுங்க. நேற்றைய முதல் நாள் நடந்த போட்டியில், அதாவது ஒரே நாளில் 3 போட்டியிலையுமே உலக சாம்பியன்களை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறாரு. நேற்று நடக்க இருந்த நிலையில், அதாவது 50 கிலோ எடைப்பிரிவில் கலந்துக்கிட்ட அவருக்கு 100 கிராம் வெறும் 100 கிராம் எடை அதிகமாக இருக்குன்னு சொல்லி காரணம் காட்டி அவரை தகுதி நீக்கம் பண்ணுது ஒலிம்பிக் கமிட்டி. இதை கேட்குறப்ப நமக்கே ஒரு சந்தேகம் வரலையா, இதில் ஏதோ சதி நடந்திருக்குது அப்படின்னு. அதைத்தான் பாஜகவை சேர்ந்த குத்துச்சண்டை வீரரான விஜேந்தர் சிங் சொல்கிறாரு, இதில் ஏதோ சதி இருக்குது. நாங்களாம் ஒரே நைட்டில் 4 கிலோ 5 கிலோ எடையை குறைக்கக்கூடிய வலிமை கொண்டவங்க, இது எப்படி நடந்தது, இது கண்டிப்பாக ஒரு சதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் நிரூபிக்கிற விதமாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றப்ப மோடி ஒரு ட்விட்டு கூட இல்லை ஒரு வாழ்த்து செய்தி கூட சொல்லலை. ஆனால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடனேயே எக்ஸ் தளத்தில் மோடி ஒரு பதிவு போடுறாரு. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, வினேஷ் நீங்கள் சாம்பியனுக்கெல்லாம் சாம்பியன் அப்படின்ட்டு ஒரு ஆறுதல் தெரிவிக்கிறாராம். இது சந்தேகத்தை கிளப்பலையா நமக்கு? வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற உடனேயே நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்தி ஒரு செய்தி போடுறாரு. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்தியாவை இரத்த கண்ணீர் வடிக்க வைத்த ஒட்டுமொத்த அதிகார அமைப்புக்கும் இன்று வீரமகனின் தீரம் பதிலாக கிடைத்துள்ளது. இதுதான் வெற்றியாளர்களின் அடையாளம். அவர்கள் களத்தில் இருந்து பதில்களை வழங்குகிறார்கள். வாழ்த்துக்கள் வினேஷ், உங்களின் பாரிஸ் வெற்றி டெல்லி வரை தெளிவாக கேட்கிறது அப்படின்ட்டு எக்ஸ் பதிவில் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார் ராகுல் காந்தி. இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள்லாம் வினேஷ் போகத்துக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு பதிலளிக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, நாங்கள் காசு கொடுத்துருக்கோம், அவருக்கு பயிற்சியாளர் நியமிச்சிருக்கோம், நிறைய பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர நிச்சயம் அவருக்கு வந்து ஒரு நியாயத்தை வாங்கி தருவோம் அப்படின்னு பேசவே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த காலங்களில் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கால மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஏற்பட்ட
விஷயத்தை நாடாளுமன்றத்தை பேசுறத தடுக்கிறாரு ஓம் பிர்லா. இதுதான் மேலும் மேலும் நமக்கு சந்தேகத்தை அதிகரிக்குது. ஒலிம்பிக் சங்கத்தோட தலைவராக இருக்கக்கூடிய பிடி உஷா தான் நேரில் போய் வினேஷ் போகத்தை பார்த்ததாகவும் அவருக்கு ஆறுதல் சொன்னதாகவும் செய்தியை தெரிவிச்சிருக்காரு. இந்த பிடி உஷா யாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை பாஜகவோட இணைச்சிக்கிட்டு ஒலிம்பிக் சங்க தலைவரோட பதவியை வாங்கினவர் தான் இந்த பிடி உஷா. இதுதான் அவரோட யோக்கியதை. அப்போ இதில் சதி நடந்திருக்குங்கிறது தெளிவாக தெரியுதுங்க. அதிகார மையங்களை எதிர்த்து கடந்த ஆண்டு முழுவதும் போராடிய வினேஷ் போகத்துக்கு சதியை பரிசாக கொடுத்துருக்குது இந்த பாசிச பாஜக. வினேஷ் போகத் தங்கம் வாங்கினாலும் இந்தியாவோட தங்க மகள் தான். என்னைக்கு பாசிஸ்டுகளை எதிர்த்து களத்தில் களமாட்டாங்களோ அன்னைக்கே அவங்க சாம்பியன் ஆயிட்டாங்க. நன்றி, வணக்கம்.